கோவில் அப்படின்னு சொன்னாலே அது நடராஜர் கோவில் தான் குறிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி உள்ளது. அதேமாரி சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி இங்கே இருக்குது. சித்திரகுப்தர் யார்? நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை கணக்கு பார்க்குறவர். அவருக்கு நாளைக்கு அவதார நாள், நாளைக்கு சித்ரா பருவம். இவரை வணங்கினால் நாம் செய்த பாவங்கள், நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கூடும், பாவங்கள் ஒழியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சித்திரகுப்தருக்கு சன்னதி எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க? நடராஜர் கோவிலில் இருக்கிற சிவகாம கோட்டம் என்று அழைக்கப்படுற சிவகாமி அம்மன் சன்னதியில் வெளி சுற்றுப்பிரகாரத்தில் தென்கிழக்கு திசையில் சித்திரகுப்தருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கு நோக்கி அமைந்துள்ள இந்த சன்னதியில் சித்திரகுப்தர் அமர்ந்த நிலையில் எழுந்தருளி இருக்கிறார், காட்சியளிக்கிறார். அவருக்கு பக்கத்திலேயே சனீஸ்வர பகவானும் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். சித்திரகுப்தருக்கு தமிழ்நாட்டில் 3 கோவில் தான் இருக்குது. ஒன்று காஞ்சிபுரம், இன்னொன்று தேனி மாவட்டத்தில், மூணாவது சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோவிலில் சித்திரகுப்தருக்கு தனி சன்னதி இருக்குங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வணங்குறது ரொம்ப சிறப்பாகும். நான் நடராஜர் கோவிலுக்கு போயிருக்கேன், இந்த சன்னதியை பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கே கிளம்புங்க, சித்திரகுப்தரை போய் வணங்குங்க. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்கி ஆயுள் ஆரோக்கியத்தோட அமைதியான வாழ்க்கையை வாழறதுக்கு சித்திரகுப்தரோட அருளை பெற்றிடுங்கள். நீங்கள் சிதம்பரத்தில் இல்லை, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னாலும் நாளைக்கு முடிஞ்சால் சிதம்பரம் வாங்க. நடராஜர் கோவிலில் சிவகாமி அம்மன் சன்னதியில் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிற சித்திரகுப்தரை வணங்குங்கள். உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்குங்கிறது நிச்சயமாக நான் சொல்லுவேன். ஆனால் எல்லா கோவிலுக்கும் போயிருப்பீங்க. விநாயகர் கோவில், முருகன் கோவில், அம்பாள் கோவில், பெருமாள் கோவில், எங்கே வேணாலும் போயிருப்பீங்க. ஆனால் சித்திரகுப்தர் கோவிலுக்கு போகிறதுங்கிறது அது சிதம்பரத்தில் மட்டும்தான் சாத்தியம். அடுத்தது காஞ்சிபுரம், தேனி மாவட்டம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த கோவிலுக்கு வாங்க. அவசியம் சித்ரா பருவ நாளன்று சித்திரகுப்தரை வணங்கி சகல நன்மைகளையும் பெற்றிடுங்கள்.